ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கடந்த காணொலியிலே நான் பேசின வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், நாம் கருத்தாக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஜெபம் வெற்றியை தருகிறது. எப்படிப்பட்ட ஜெபம் வெற்றியை நமக்கு தருகிறது என்று பார்த்தோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் மறுபடியும், ஆமென், இந்த தனிநபர் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலே கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த காரியத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அந்த கருத்தாக ஜெபிக்கும்போது நாம் தேவனிடத்திலே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடும் என்று சொன்னேன். அதாவது நான் சொன்ன காரியத்தை அளவான ஜெபமாக இருக்க வேண்டும். அது மிகவும் அழகான ஜெபமாக இருக்கும் என்று சொன்னேன். ஆமென். ஆகவே நீங்கள் அதை மறுபடியும் அந்த காணொலியை கவனித்திருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதிலேயும் கூட நான் ஆண்டவராக இயேசுவுடைய அருமையான வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆமென். அதாவது எப்படி என்ன விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம், அதிக வசனிப்புகளை பேசுகிறதுனாலே நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நான் நினைக்கிறோம். சகோதரர்களே, பிள்ளைகளே, அதிகமான வசனிப்புகள் அதற்கு ஜெபமாக இருக்கும்னு சொல்கிறது வேதம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். 7-8 வசனங்களை வாசிப்போமானால் அதிலே அதிக வசனிப்பு வியர்த்தமானது. அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ணாதீர்கள் இயேசு சொல்வதை நான் பார்க்கிறோம். அப்போது கருத்தாக குறிப்பாக சில ஜெபங்களை செய்ய வேண்டும் நாம். நன்றி. அப்போது இந்த வாரத்துக்கான காரியத்தில் நான் கடந்து செல்ல போகிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் பார்க்க போகிற ஜெபம் எப்படி என்றால், ஒருமனப்பட்ட ஜெபம். ஜெபத்திலே ஒருமனப்படும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும். அந்த ஏற்ற வார்த்தைகளில் 2 வசனங்கள் அல்லது 3 வசனங்களை எடுத்து நீர் சொன்னீரே என்று அவர் சொன்ன வார்த்தைகளை அவருக்கு எடுத்து காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அது ஒருமனப்பட்ட ஜெபம். இப்போ இந்த ஒருமனப்பட்ட ஜெபம் என்று சொல்லும் பொழுது அங்கே 2, 3, 4 பேர்களோ ஸ்கூல் இருக்க வேண்டும். அன்றோட வார்த்தை அதை சொல்லுகிறது. அவன் நாம் ஜெபிக்கிறதுனால ஜெயம் பெறுவதற்கான வழிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். அப்போ ஒரு மனம் என்றால் முதலாவது என்ன என்று பார்ப்போமானால், 2-3 பேர்கள் ஒரே காரியத்துக்காக அதை குறிப்பில் எடுத்து மனதில் நிறுத்தி, அந்த ஒரு காரியத்துக்காக 3 பேரோ 2 பேரோ, ஒன்றுக்கு அதிகமானவர் எத்தனை பேரோ, எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் சபையிலே நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் ஒருவர் ஜெபம் பண்ணுகிறாரானால் அந்த ஜெபத்தினுடைய சத்தத்தை எல்லா விசுவாச குடும்பங்களும் சரியாக செவிசாய்க்க வேண்டும். அந்த ஜெபத்திலே அவர் கேட்டுக்கொள்கிற விஷயங்கள், ஆமென், கடந்த வார்த்தை சொன்ன மாதிரி ACTS சொல்லி தந்தேன். ஆமென். மகிமைப்படுத்தவும், பாவ அறிக்கை செய்யவும், விசுவாசத்தினாலே நன்றி சொல்லி விசுவாச அறிக்கை செய்யவும், கடைசியாக விண்ணப்பம் செய்யவும் வேண்டும். இதுதான் ஜெபம். 4 காரியங்களை அடக்கினதுதான் ஜெபம். ஆமென். ஆமென். மகிமைப்படுத்துதலும், பாவ அறிக்கை செய்ததும், அதன் பிறகு பாவ அறிக்கையை தேவன் ஏற்றி என்னை மன்னித்தார் விசுவாசத்திலே அவருக்கு நன்றி சொல்லுகிறதும், 4ஆவதாக நாம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்திலே கருத்தான விண்ணப்பத்தை செய்வதும் தான் ஜெபம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் விசுவாசி. அப்போ இது பாருங்க, அப்போ 2-3 பேர்கள் இதை ஜெபிக்கும் போது இந்த முறைகளை நாம் கடைபிடித்து 2-3 பேர் ஜெபிக்கிறோம்னால் அந்த ஒவ்வொருவருக்கும் என்ன குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் என்பதை திட்டமிட்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற ஜெபம் ஜெயத்தை தருகிறது. வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளிலே, இந்த வழிகளிலே நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அலப்பு ஜெபங்கள் அல்ல, வானளாவிய ஜெபம் அல்ல, கருத்தாய் ஜெபிக்க நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். 4 அப்போஸ்தலர் அதிகாரம் 4 நடவடிக்கை 4:24. அவர்கள் அதை கேட்டு சவுண்டாக படிக்க வேண்டும். ஒருமனப்பட்டவர் தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஆமென். தொடர்ந்து படிங்க. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்
பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. ஆமென். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை முன்குறித்தவைகளை யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொன்சியோ பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட்டம் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாவை கூட்டம் கூடினார். இப்போதான் விண்ணப்பத்துக்கு வராங்க. நீங்கள் அதை தனித்தனியாக புரிந்து கொள்ளலாம். வாசிக்கும் பொழுதுதான் ஆரம்பத்திலே வாசிக்கும் 24ஆம் வசனத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இங்கே நான் அடுத்த 29ஆம் வசனம் முடித்த பிறகு மறுபடியும் 30ஆம் வசனம் வரை 29, 30 பார்க்கும்போது இப்பொழுதும் கர்த்தாவே அவர்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும். இந்த ஜெபம், இந்த விண்ணப்பம் அங்கே முதலே வாசிக்கிறோம். அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவர்கள் 24ஆம் வசனம் முதல் பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்ட அவர்கள் many of them அநேகர் கூடியிருந்தார்கள். அந்த கூடியிருந்த அத்தனை பேருக்குள்ளும் ஒரு கருத்து இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கருத்து இருந்தது. என்ன கருத்து? நம்மை பயமுறுத்துகிற இந்த பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் இந்த பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் ஊழியக்காரர்கள் நம்முடைய வசனத்தை தைரியமாக பிரசங்கிக்கிற பலம் அவர்களுக்கு வேண்டும். இந்த காரியத்தை அவர்கள் நினைவு வைத்து இந்த பயத்திலிருந்து என்ன பயம் நீங்கப்பட்டதுனால் நமக்கு தைரியம் உண்டாயிடுதுன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். அவர் வாக்கியம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுது. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால் பயம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. தெளிந்த சிந்தையும் தைரியம் நமக்கு வருகிறது வேணும் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த ஜெபத்தை அவர் அப்படி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஜெபத்தின் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். 32ஆவது வருஷத்துக்கு போவோமா? நான் அந்த 31 படிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். தைரியம் அவர்களுக்கு உண்டாகிறது. அவர்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு காலத்தில் விண்ணப்பத்துக்கு பதில் வந்தது? எத்தனை காலம் நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஜெபம் பண்ணின போதே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பலம் வந்தது என்றால் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே குறிப்புக்காக ஒரே காரியத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் புரிந்து கொள்வீர்கள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை நீங்கள் பார்ப்போமா? 16:25. நடுராத்திரியிலே ஆமென், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்புறம் சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அவ்வளவுதான். இங்கே இவர்கள் 2 பேர் இருக்கார், பவுலும் சீலா. இந்த 2 பேரையும் பார்ப்போம். 2 பேரும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்வார் பாருங்கள். இவர்களை பிடித்து சிறையிலே அடைத்த போது இவர்களுக்கு வேண்டப்பட்டிருந்த காரியம், இவர்களுக்கு சிறையில் இருந்து இவர்கள் விடுதலையாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சிறையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அல்லேலூயா. அப்ப அந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் எப்படி ஜெபிக்கிறார்கள் பாருங்க. நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, என்ன ஜெபம் பண்ணார்கள்? எதை குறித்து ஜெபம் பண்ணி இருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த சிறையிலிருந்து நம்மை தேவரீர் எங்களை விடுதலையாக்கி, இது கருத்தான அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். ஆமென். வேறு காரியங்களுக்காக அல்ல, தங்கள் சொந்த வீட்டு காரியங்களை பற்றி அல்ல, சபை காரியங்கள், மற்றது அந்த குறிக்கப்பட்ட ஸ்பெசிபிக் பிரேயர் ஃபோக்கஸ்ட் டு தி லார்ட், அதுக்காக மாத்திரமே ஜெபிக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. இங்கேயும் சடுதியில் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள்
அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டு எல்லோருடைய கட்டுக்களும் கழன்று போயிட்டு. ஆமென். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற கட்டுக்கள் கழண்டு போகிறது. அப்படியான ஜெபத்தை பண்ணும் பொழுது அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தைகளை நான் கடந்து உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது பாருங்கள், நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது மோசேயின் நாட்களிலே நடந்த சம்பவத்துக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். மோசேயின் நாட்களை பார்ப்போம். மோசேயின் நாட்களிலே யாத்ராமம் என்று சொல்லிட்டு பாருங்க. யாத்ராமத்திலே மோசேயுடைய யுத்த சைனியம் எங்கே அமலேக்குடைய ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்திலே அமலேக்கு பலமுள்ளதாக இருக்கிறது. இஸ்ரவேலை விட அவன் பலமுள்ளதாக நிற்கிறான். ஆனாலும் அங்கே மோசே என்ன செய்கிறான்? மலையின் மேல் உச்சி மேல் ஏறுகிறான். மலை சிகரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் தன்னிடத்திலே அபிஷேகித்து கொடுத்த அந்த கோலை கையில் எடுத்து அதை உயர்த்தி பிடிக்கிறான். கோலை உயர்த்தி பிடிக்கிற பொழுதெல்லாம் என்ன நடந்தது? அங்கே பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் ஜெயம் கொண்டது. கோல் தானே இறங்கின பொழுது அமலேக்கு இஸ்ரவேலை மேற்கொண்டான் என்று சொல்லுகிறது. இதை அறிந்தவுடன் என்ன செய்கிறான்? உடனடியே அங்கே கூடவே வந்திருக்கிற ஆரோனும் ஊர் என்பவர் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு கல்லை எடுத்து மலையில் வைத்து அதன் மேலே மோசேயை உட்கார செய்து, அல்லேலூயா, ஆமென், இடதும் வலதுமாக இவர்கள் 2 பேரும் நின்று மோசேயினுடைய கையை தாங்கி யுத்தம் முடியும் வரை சாயங்கால வேளை வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அதை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்போ அவர்கள் 2 பேருடைய ஒத்தாசை, 2 பேருடைய ஒரு மனம். என்ன ஒரு கேள்வி அவர்களுக்கு? இந்த யுத்தத்திலே நாம் அமலேக்கை ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ அங்க பாருங்க, 3 பேருடைய எண்ணத்தை பாருங்க. 3 பேருக்குமே ஒரே எண்ணமா இருக்கிறது. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஜெயம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜெயம் கொள்ளுகிறது. சீக்கிரமாய் இன்னொரு வார்த்தை உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆமே. அப்போ அங்கே ஒரு யுத்தத்திலே வெற்றி வந்தது. வேதத்தை படிக்கும் பொழுது என் பிள்ளைகளே, நீங்கள் மிக கவனிக்க வேண்டிய விஷயம், வெறுமையே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். 8:20. ஏசாயா 8:20 என்ன சொல்கிறது? படிங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ ஊழியக்காரராக இருக்க நாம் பிரசங்கிக்கிற பொழுது, உங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது, நாம் சாட்சி ஆமத்தையும் வேதாமத்தினுடைய அது பற்ற பகுதியும் 2ஐயும் சேர்த்து சொல்ல வேண்டும். ஆகவேதான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பழைய சாட்சி ஆகம் என்றால் என்ன, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சாட்சி ஆகம் என்ன தெரியுமா? அது என்னவென்றால், ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் வாசிக்கும் பொழுது இது ஒரு பிரசிடென்ஸ். ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்தான வெளிப்பாடு நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. கவனிங்கள். அவர் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிப்பாடைத்தான் சாட்சி ஆகமம் என்று சொல்லுகிறோம். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டிலே எல்லாம் ரட்சிப்பின் காரியங்களை குறித்ததாங்க. இவைகளை பேசும். இதற்கு நான் உங்களுக்கு நேரடியாக ஒரு உதாரணம் சொல்லித் தருவதனால் எடுத்துக்காட்டை திருஷ்டாந்தப்படுத்த விரும்புவது, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் அவர் பிரசங்கித்த பொழுதெல்லாம் வேதத்தினுடைய பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே இருந்த காரியங்களையும் சாட்சி ஆவங்களையும் எடுத்து சொல்லி அதனுடைய கூட கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பையும் ஒப்பீடு செய்து பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒன்று புரியும். இது ஒருதலை பட்சமான வார்த்தைகளை ஏற்கனவே சம்பவித்த ஒரு காரியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆமென். அப்போ நீங்க இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ வாசித்தாலும் எதை படித்தாலும் பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லி இருக்கிறது, இதுக்கு ஒப்பான வார்த்தை அங்கே என்ன இருக்குன்னு தேட வேண்டும். தேடி வாசியுங்கள், அதில் ஜோடி இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். போகட்டும். இப்போ யோசுவாவின் நாட்களிலே பார்க்கிறோம். திரும்பவும் யோசுவா பிற்கால 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் போகிறார்கள். இதேதான், இங்கேதான் மறுபடியும் வருமானப்பட்டு ஏக சிந்தை என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஒரு சின்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களா? அங்கே கவனிங்கள். அங்கே எரிகோ பட்டணத்தை
எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறதற்காக, எரிகோவை ஜெயிப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு, நீ ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும் என்றும், ஒவ்வொரு முறையும் நீ சுற்றி வர வேண்டும் என்றும், கடைசியாக 7வது நாள் 7 முறை நீ சுற்றி வரும். கப்பிள்ளைகளுடைய கவனிக்கவில்லை, என்னை கவனிக்கப்படும். ஏன் இதை ஒவ்வொரு நாளும் ஒரு ரவுண்டு சுற்றி வர சொல்லுகிறார்? எரிகோவின் கோட்டை சுற்றி நடக்க சொல்லுகிறார். இதற்கு ஒரு கட்டளை வரை கொடுக்கிறார். என்ன வாசிக்க விரும்புகிறீங்களா? வாசிக்க பார்க்கலாம். நான் படிங்க பார்க்கலாம். அது 7ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சீக்கிரம் படிங்க. படிங்க. 7ஆம் அதிகாரத்திலே நான் சொன்ன காரியத்தை கவனித்துக்கணும். என்னோடு கூட நடந்து வருகிறவர்களுக்கு தான் அது புரியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன சொல்லுகிறான் யோசுவா? என்ன சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள்? இப்போ நீங்கள் சுற்றி நடந்து வர போகிறீர்கள். சுற்றி நடந்து வரும் பொழுது, ஆமென், இந்த இடத்தில் நடக்கும் பொழுது நீங்கள் ஒருவரும் ஒன்றும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நெறிவப்பட்ட நீங்கள் சுற்றி வருகிற பொழுது, முதல் 7 நாட்களும் தனித்தனியாக சுற்றி வரும் பொழுதும் நீங்கள் எந்த விதமான சத்தத்தையும் எந்த விதமான துணியையும் எழுப்பாமல் நீங்கள் நடந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆமென். ஏனென்றால் அமைதியாக நடவுங்கள் என்று சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். மிக அமைதியாக நடந்தார்கள். ஆமென். ஆனால் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாராவது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 7, 6, 12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தானவர்கள் அவருக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்களை ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாசமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆமென். அப்பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று யோசுவா கட்டளையை கொடுத்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அங்கே யோசுவா இந்த மதில்கள் தகர்ந்து விழுந்தார்கள். இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு நாளும் நடந்து வர வைத்தார்? ஏன் அதை சுற்றி நடக்க வைத்தார்? பிள்ளைகளே, நாம் வெற்றி பெறுகிற நேரத்திலே நாம் சுற்றி நடக்கிறதுனால என்ன நடக்கிறது என்றால், ஆமென், 2 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, ஆமென், கீழ்ப்படிதல். 2வது, விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். ஆமென். தேவன் சொன்னதின்படி நீங்கள் நடக்கிறவர்களா இருக்கிறதுனாலே, ஆமென், விசுவாசத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மதில் கவனிக்க வேண்டும். இந்த கோட்டை மதில்கள் உடையும். நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம், இது உடையும். இதை விசுவாசித்தால் தான் அந்த 7 நாளும் சுத்தம் முடிந்தது. விசுவாசியாரை நாம் கொண்டு மறக்க வேணாம். சொன்னீங்கள் விசுவாசம், சகோதரனே, விசுவாசம் எதனாலே பரிசீலிக்கப்படும் தெரியுமா? காலத்தினாலே உங்கள் விசுவாசம் பரிசீலிக்கப்படும். தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அது நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று சொல்வது வேறு. காத்திருக்க வேண்டும் என்றால் காலம் கடந்து போகும் அர்த்தம். காலம் கடந்து போக வேண்டும். அந்த காலம் கடந்து போகிற அந்த காலத்திலே விசுவாசத்திலே தளர்வு இல்லாமல் உறுதியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் அதான் சொல்லுகிறார், 7 நாள் சுத்த வைத்ததற்காக அந்த விசுவாசத்தில் பலமடையும்படியாய். அதன் பிறகு அந்த பட்டணம் உடைந்து போய், சகோதரன், இந்த நாளிலும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் மறுபடியும். ஒரு மனப்பட்டவர்களாய், ஏக சிந்தை உடையவர்களாய் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அதில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 18-19வது வசனம். அல்லேலூயா. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்படியானால் கவனியுங்கள்,
வேண்டிக் கொள்ள போகிற, அதை கவனிக்கிற அந்த வார்த்தை. வேண்டிக் கொண்டதல்ல, வேண்டிக் கொள்ள போகிற. நீங்கள் அடுத்த ஜெபிக்க போகிற காரியத்தை குறித்து நீங்கள் 2 பேரும் 3 பேரும் ஒருமனப்பட்டிருந்தால் உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு அருமையான நாளை ஆண்டவர் கொடுத்துட்டார் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு குடும்பமாய் வீடுகளில் இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற நீங்கள் ஒருமனப்படுங்கள். ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருமனப்படுங்கள், அதை விசுவாசியுங்கள். அதற்காக நீங்கள் குடும்பத்தார் யாவரும் ஒன்று சேர்ந்து ஏக சிந்தையோட ஒரு மனதாய் அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறானால் நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களுக்கு வெற்றிக்குள்ளே நடத்தி செல்வார். ஆமென். தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தர் உங்களை தேவ சமாதானத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.